10-15 கிலோ அரிசி அரிக்கிற கிரைண்டரே சைலண்டா வேலையை பார்க்குது. 2 கொசு வத்திக்கு நம்ம உருன்ற டர்ருங்கிற என்ன வேற வைப்ரேஷன் ஆகுற என்னத்த அதான் இருக்கிற ஆட மாட்டான்றது கரெக்டா தான் இருக்குது. டேய் நாதரா இது மிக்ஸி தெரியல அது தெரியுது. அது உள்ள என்ன கர்மந்தத்தை போட்டு அரைச்சுனுக்குற நாத்துக்குடா. நைட்டு ஃபுல்லா மழை காலம் வந்துச்சு. நைட்டு கொசுல பயங்கரமா கடிக்கிற டங்கு வருதுன்றாங்க, மலேரியா வருதுன்றாங்க, கண்ட நோய் வருதுன்றாங்க. அதுக்கே அதுதான் போட்டு அரிசி போட்டு உடம்புல தடிக்கலான்னு ஏற்றி வச்சேன். அந்த புகை வருது பாரு, 4-5 கொசுங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே ஜாலியா வைப் கொண்டாடி ஜாலியா என்ஜாய் பண்ணுதுமா. அதான் ஃபுல்லா உடம்புல தேய்ச்சின்னு வச்சுக்க எப்படி அது கொட்டு இல்ல காலி விவசாயம் இல்ல ஷாப் இல்ல எப்படி. டேய் சின்ன பையா செம சூப்பரான ஐடியாடா. படிச்சுக்கிறல்லமா மூளை வேலை டேய் சின்ன பையா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உன் மேல ஈமிக்குமே, அதுக்கு நம்ம வந்து தடவை போறா. ஏன் ஈமுக்கு இது ஈ அதிகமாக்குதா? எப்படி நீ இப்ப உடம்பு ஃபுல்லா கெமிக்கல தடவினுக்கிறல்ல, விஷம் உடம்பு கேறி எப்படி நீ செத்து போயிடு 2 மணி நேரத்துல, அப்புறம் தான் ஈமிக்கும். அதுக்கு நான் வார்த்தை பேசுறோம் புள்ள ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி கதை பூச்சி வெரி குட்ரா சூப்பரா சொல்றத விட்டுட்டு சாவ ஈ முக்கியம். இதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டியே. மூஞ்சாலியும் பைத்தியக்கார நாய் கூட இந்த மாதிரி பண்ணாதடா. ஆளே மூஞ்சியம் பத்தியா நல்லா டர்ரு டர்ருன்னு கத்துது. இரு கம்பெனிக்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் நானு. கண்டுபிடிச்சிக்கிறாங்களோ தெரியல.